சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விசித்திரன் படமும் மாமனிதன் படமும் பார்க்குறப்ப அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த குழந்தைங்களுக்காக அவர் அவருடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அர்ப்பணிச்சிருக்காரு. நான் ஒரு சாதாரண ஒரு இயக்குனராக மட்டும் என்னோட வருமானத்துக்காக இதை நான் தேடி போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு இப்போ வரை கிடைச்சிருக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மதங்களை மறந்து மனிதத்தை மதிப்போம், இப்படி தான் நான் சாதாரணமாகவே சொல்லி பழகும். எங்களுடைய ஸ்லோகனே அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மனிதங்கிற வார்த்தை ஆரம்பத்துலேருந்து எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் தான். இதுலேருந்து வரக்கூடிய வருமானங்களில் 70% நான் பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வர வருமானத்தை நான் முழுக்க நான் திருப்பி நான் சர்வீஸ்க்காகவே நான் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசரை இதுவரை நானும் இண்டஸ்ட்ரியில் பார்த்தது கிடையாது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷனில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க மனிதம் படத்தினுடைய டீம். வணக்கம். வணக்கம். முதல்ல மனிதம் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பட் அதுக்கு முன்னாடி மனிதத்துலேருந்து ஆரம்பிப்போம், அண்ட் ஸ்பெஷலி உங்களோட கெரியர்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக மனிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடி நீங்கள் சமூகத்துக்காக செஞ்ச விஷயங்கள், அதுக்கப்புறமா திரைப்படத்துக்குள்ளே வந்த ஜேர்னி அப்படின்னு பல விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லேருந்து ஒரு டிரெக்டராக வரதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. முதல்ல நான் மீடியாவில் தான் என்னோட லைஃப் ஆரம்பித்தேன். கெரியர் விளம்பர துறையில், இலங்கை வானொலியிலலாம் விளம்பரங்கள் ஒளிப்பதிவாளராக அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பித்தது. பட் கால ஓட்டத்தில் நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னோட இந்த நரிக்குற சமுதாய குழந்தைங்களை பார்க்குறோம். அதனால் அந்த உந்துதல், அதனால் இடையில கொஞ்சம் சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் போகணும். பட் மீடியாங்கிறது என்னுடைய சின்ன வயசுக்கான ஒரு கனவு. சின்னதுலேருந்தே ஒரு 15-20 வயசுலேயே நாங்கள் கதைகள் எழுதி ட்ராமா போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்போம். பட் வாழ்க்கை சூழலில் ஓட்டத்தில் என்னால் சினிமாக்குள்ளே மீடியாக்குள்ளே வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்ததுனால சேரிட்டிக்குள்ளே கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தேன், அவ்வளோதான். இந்த ஒரு கனவு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ஒரு தேடுதல் எனக்கு எப்படின்னு செய்ய முடியல, அது சரியான முறையில் என்னால் பயணிக்க முடியல. ஸோ எங்கள் ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜ், என்னுடைய நண்பர், என்னுடைய பிரதர், அவரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டியால் தான் வந்துச்சு. இல்லைனா கூட நாங்கள் சந்திச்சிருக்க மாட்டோம். ஸோ என்னுடைய குழந்தைகள் காப்பகத்துக்கு அவர் ஒரு ரெகுலர் டோனர். ஸோ அப்படி தான் அவர் எங்களுடைய குழந்தைகள் காப்பகத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது என்னுடைய கனவை அவர்கிட்ட நான் பயிரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு டேக் ஆஃப் எடுத்துச்சு. அதுலேருந்து இன்றைக்கி எடுத்து அவர் முழுக்க அதை எடுத்து இன்றைக்கி தன்னால் முயன்ற அளவுக்கு இதை மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக, மெயினாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான முதல் காரணமாக இருந்து இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உருவெடுத்து வந்திருக்கு அப்படின்னாக்கா அது மிஸ்டர் கிருஷ்ணராஜ் அவர்களால் அது மட்டும்தான் அது முடிஞ்சிருக்கு. மனிதம் சரியான டைட்டில், அதை நீங்கள் இயக்கியிருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அது வெற்றி பெறணும் அப்படின்னு நக்கிரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் பேசுவோம். சார் கிட்ட போவோம். பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சைடில் உங்களை நிறையா தெரியும், மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு. பட் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டராக அது ஒரு ஃபஸ்ட்டு ஷேட். பட் மனிதம் அந்த தலைப்புலேயே எல்லா விஷயங்களுமே அடங்கிறது. ஆப்வியஸ்லி உறவுகள், நட்பு, எந்த சூழ்நிலையில் நம்மளோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னு இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருந்தீங்க. அடிப்படையில் மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேர்வு எதனால? இந்த மனிதம் உருவானது எல்லாமே என்னென்னா, ஒரு மாமனிதனாக மிஸ்டர் டைரக்டர் இருக்கார். இவர்கிட்ட இருந்து தான் அந்த மனிதம் தோன்றுச்சு. யூஸ்வலாக எனக்கும் சினிமாவுக்கும் ஃபஸ்ட்டு சம்மந்தம் கிடையாது. எல்லாமே ஒரு கோயின்சிடென்ட் தான். நம்ம லைஃப்பில் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோயின்சிடென்ட்லாம் நடந்த விஷயந்தான். இதுக்கு முன்னாடி நம்ம மாமனிதன், விசித்திரன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அவங்களுடைய அந்த ஜாலி ஹோம்ஸ் குழந்தைகள் காப்பதுக்கு போகிறப்ப இந்த குழந்தைங்களுக்காக அவர் அவருடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அர்ப்பணிச்சிருக்காரு. இன்றைக்கி நானும் ஃபேமிலி மேன் தான். ஒய்ஃப், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட என்னால் என்னுடைய நேரத்தை ஒதுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, எனக்கு இருக்கிற அலுவல் காரணமாக, வேலை விஷயமாக நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். என்னால் கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைங்கக்கிட்டையும் அவங்ககிட்டும் ஃபேமிலியில். ஸோ நமக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 200-250 குழந்தைங்களை இத்தனை வருஷமாக வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தைங்க சின்ன சின்ன விஷயமாக ஆசைப்படுவோம். நான் இது வரைக்கும் தேட்டருக்கு போயிட்டு நாங்கள் படம் பார்த்ததில்லை அங்கிள் அப்படின்னு. சரி வாங்கடா சொல்லுங்களா போகலாம், மாலில் போயிட்டு கூப்பிட்டு போய் படம் பார்க்கலாம். அந்த குழந்தைங்க பயங்கரமான சந்தோஷம். அது பார்க்குறப்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. சரி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப மைண்டில் இருந்துச்சு எதாவது பண்ணணுன்ட்டு. அப்போ இவர்கிட்ட
ஆனால் கேஷுவலாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப கேட்குறோம். அப்போ தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அது கடைசியில் இங்கே வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது ப்ரொமோஷன் வரைக்கும் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது சந்தோஷம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாருக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறத எமோஷனலாக அங்கே ஆடியோ லான்ச்லேயும் கன்வே பண்ணியிருந்தாரு. இதில் என்னன்னா, அந்த குழந்தைங்க சினிமா தேட்டரில் போயிட்டு படம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னா, சரி அவங்களே நம்ம ஸ்க்ரீனில் நடிக்க வச்சு கொண்டு போய் வச்சா எப்படி இருக்குங்கிற அது interesting விஷயத்தை sir. டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷம். அந்த பிள்ளைங்க முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா போதும், எவ்வளோ கவலை இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ல சார் உங்களுக்குமே சரி. ஏன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுவுமே யோசிக்காமல் ஒரு நல்ல கதை அவருக்கு கேட்குற மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரபலம் இல்லாத சினிமா துறையில் அனுபவம் இல்லாதவங்கள நம்ம இந்த படத்தில் கொண்டு வரலாங்கும் போது எல்லாத்துக்குமே க்ரீன் டிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா பெரிய க்ரீன் ஃப்ளாக் ப்ரொடியூசர் தான் நீங்கள். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கும். பட் வந்து ஒரு பிஸ்னஸில் போனால் ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ராஃபிட் வருமா அப்படின்னா வராது. நிச்சயமா. யூ நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குன்னு நம்ம என்னென்னா ஒரு பட்ஜெட் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ ஓகே, இதை வந்து நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஆகணும் அப்படின்ல, இந்த ஒரு படத்தில் எனக்கு வந்துச்சு. ஐ ஹாவ் கான்ஃபிடென்ட். ஏன்னா ஒரு நல்ல அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே என்னென்னா, இப்போ அந்த குழந்தைங்களை கொண்டு போயிட்டு பார்க்குறப்ப, அவங்களோட உட்காந்து பார்க்குறப்ப அவங்க அந்த ஸ்க்ரீனில் அதை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பார்க்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்குமே ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆசை இருக்குது பாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய முதலாளி, எவ்வளோ பெரிய தொழிலதிபர், உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை பாருங்களேன், அந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இருக்கிறதுல சந்தோஷம்னா நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தோன்னா, ஒரு டைம் அனுபவிச்சின்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு தோணும். விளையாட்டாக நம்ம ஒரு விஷயம் செய்வோம் பாருங்கள், அது யாரோ ஒருத்தவங்க லைஃப் வந்து மாற்றும். அந்த இடத்துல நம்ம ஒரு கருவியாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மனிதம். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து 2 டைம் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் படம் பார்த்துருக்கோம். விசித்திரன் படமும் மாமனிதன் படமும் வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இப்போது அவங்கள பார்க்க போகிறாங்க. அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தில் நாங்கள் ஆக்சுவலாக தயாரிப்பாளர் நடிகராக அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன் பிட்வீனில் உங்ககிட்ட இது கேட்கணும். இத்தனை நாள் மீட்டிங்ஸு, உங்களுக்கான இந்த சைனிங் ப்ராசஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது இருக்கும். ஆனால் கம் டு ஸ்கிரிப்ட் செக் பண்ணுறது, ப்ரொடக்ஷனில் செக் பண்ணுறது, ஆக்ஷன் கட் கேட்குறது, ப்ரொடக்ஷன் மெயின்டைன் பண்ணி, இதெல்லாமே டிஃப்ரெண்ட் சோர்ஸாக இருக்குல்ல. இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நியூவில் உங்களுக்கு இந்த விஷன் நியூ தான். ஆனால் இதுக்கு வந்து நான் வந்து என்னுடைய பங்களிப்பை நான் முழுசாக கொடுக்கணும்ல. ஆஸ் ஏ டேரக்டராக இவங்க டைரக்டர் சாரோட அவங்க டீம் இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவங்க அந்தந்த வேலையை பிரிச்சுட்டு எனக்கு எந்த பர்டனும் கிடையாது. நான் போகிறது அந்த கேமரா வச்சுட்டு ஆக்ஷன் சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது அப்படியே நம்ம இதில் என்னன்னா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஆனால் இந்த படம் நடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 படம் வந்து நான் முடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் சார். இன்ஃபினிட்டி அப்படிங்கிற படம் நட்டியோடைய படம். அதில் ஒரு ரோல், சின்ன ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருப்பேன். நடிகர் கொட்டாச்சி இருக்கார் இல்லையா, அந்த படத்துக்கு வந்து கழுமரம்னு படம், அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். பட் நான் மெயினாக வந்து இந்த படத்தில் தான் வந்து ஒரு அதிக நேரம் ஸ்க்ரீனில் வருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு ஒரு நல்ல டீமோட ஒரு படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்? ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ல உங்களுக்கு? கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாப்பியான மூமெண்ட் தான். ஸோ இந்த படம் பற்றி சொன்னால் மனிதம், அவ்வளோதான். ஆல்ரெடி எல்லாமே பண்ணிகிட்ருக்க சார், இவரும் ப்ரொடியூசர் சாருமே அப்படி தான். ஸோ ஃபஸ்ட் இந்த படத்துக்குள்ளே வரப்போ எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு நார்மலான படம், எப்பயும் போல் ஒரு மூவிக்கு ஆடிஷன் கூப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. சாருக்கு ஆக்சுவலி அந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, அவ்வளோ உள்ளே வந்து அவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது வந்து நான் லைவாக ஒரு விஷயத்த பார்க்குறப்ப அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே இருந்து நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாமாவும் இருந்து ஒரு சார் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நான் கிட்ட இருந்து ஒரு கொஞ்ச நாள் பார்த்தேன், அவங்க கூட ஹாப்பியாக இருந்தேன்றதே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. ரைட்டான டீமோட இருக்கீங்கன்னு ஒரு ஹாப்பினஸ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அமைட்டு எல்லாமே.
தனி மனித வாழ்க்கையில் மனிதத்தை பற்றி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படமாக சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு சாதாரணமான ஒரு இயக்குனராக நான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாக்க, எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு படம் எடுக்கணும், அதன் மூலமாக சம்பாதிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் அதன் மூலமா உயரணும், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா சாதாரணமான இயக்குனர்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கும். அப்படி தான் நானும் நினச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இப்போ அவர் ப்ரொடியூசர் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னாக்க நான் செய்யக்கூடிய அந்த சமுதாய பணிகள் தான். நான் ஒரு சாதாரண ஒரு இயக்குனராக மட்டும் என்னோட வருமானத்துக்காக இதை நான் தேடி போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு இப்போ வரை கிடைச்சிருக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னாக்கா, நம்ம இந்த சேரிட்டி லைனில் இருந்ததுனால சொல்கிறேன், படங்கள் இடையில நிறைய வரும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு மாதம் ஒரு படம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இப்படியெல்லாம் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தோமே, எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ இந்த எந்த ஒரு ஜேர்னலுமே வராத ஒரு விஷயத்தை என்ன கையில் எடுக்கலாம், கமர்ஷியலாகவும் அது இருக்கக்கூடாது, மரத்தை சுற்றி காதல் பாட்டு அப்படி இப்படின்னு ஃபைட்டு அப்படின்லாம் ஒரு யதார்த்தமான ஒரு ரொட்டீன் சினிமாவாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த சினிமா கண்டிப்பாக ஒரு பாடமாக இருக்கணும். அப்படின்னாக்க என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நான் ஒரு 7-8 கதைகள் பண்ணி வச்சுருக்கும்போது என்னுடைய சக்திக்கு ப்ரொடியூசரையும் பெரிய லெவலில் போயிட்டு நான் இறக்கி விட்டுறக்கூடாது ஃபினான்ஷியலாக. அப்போ இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முதல் சப்ஜெக்டை எடுக்கிறோம். அப்போ இந்த மனிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணத்தை உணர்ந்துட்டாலே அவனுடைய வாழ்க்கை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தணும். மரண யோகம் தான் தலைப்பு முன்னாடி ஆரம்பத்தில் வந்துட்டு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதம்ங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் எல்லாமே பேசி கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயமா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா இதில் வந்து எல்லாருமே பேசும்போது இதில் வந்து மனிதம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் மனிதம்னு அது மாறி இருக்குல்ல. இது ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் வந்திருக்கணும். ஏன்னா முதல்ல இந்த சப்ஜெக்டை சொல்லும்போதே இப்படி தான் மனிதம் தான். என்னோட ஃபஸ்ட்டு சொல்லும்போது மதங்களை மறந்து மனிதத்தை மதிப்போம், இப்படி தான் நான் சாதாரணமாகவே சொல்லி பழகும். எங்களுடைய ஸ்லோகனே அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மனிதம்ங்கிற வார்த்தை ஆரம்பத்துலேருந்து எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்துட்டு எடுத்து செய்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசராக முதல்ல முன் வரத்துக்கு வந்து எல்லாருமே தயங்குவாங்க. யாருமே வந்துட்டு உடனே பணம் சம்பாதிக்காது இந்த கதை அப்படின்னா யாருமே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் பிளஸ்ட். நான் வந்துட்டு என்னுடைய வேவ் லென்த் என்ன மாதிரியே ஒரு சமுதாய எண்ணம் கொண்ட ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த கதையை நான் சொல்லும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே அதை தூக்கி வச்சுட்டு சுமந்து இன்றைக்கி முழுக்க அந்த படத்தோட எல்லாமே இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளராக இதுக்குள்ளே இருக்கிறாருன்னா கண்டிப்பாக நான் தனிப்பட்ட முறையில் நினச்சிருந்தா கூட அது முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி எல்லாருமே பெரிய ஆளுங்க. இன்றைக்கி இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் இந்த அளவுக்கு நிக்கில் முருகன் மாதிரியான பெரிய பிஆர்ஓஸ் மூலியமாக இது இந்த அளவுக்கு சொசைட்டியில் வளம் வர்றதுக்கான ஆடியோ லான்ச்லாம் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் என்னோடய கற்பனைக்கு மீறி, நான் எதிர்பார்த்ததுக்கு மீறி நடந்த விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இது மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் நிலைநாட்டணும் அப்படின்லாம் வந்துட்டு இங்கே யாருக்கும் பாடம் எடுக்கவே வரல பிரதர். இதை யாராவது கண்டிப்பாக மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இதை ஒரு முறையாவது பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது மாறுங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் தான் எங்கள் 2 பேருக்குமே. அதனால் இது வந்து கண்டிப்பாக இது பணம் சம்பாதிக்கணும். இதுலேருந்து வரக்கூடிய வருமானங்களில் 70% வந்து நான் பிள்ளைகளுக்காக வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. படம் ₹1 போட்டோம்னா ₹10 சம்பாதிச்சு கொடுக்குமான்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வர வருமானத்தை நான் முழுக்க நான் திருப்பி நான் சர்வீஸ்க்காகவே நான் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசரை இதுவரை நானும் இண்டஸ்ட்ரியில் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த வகையில் எங்கள் டீம் எல்லாருமே இந்த மனிதாபிமான அடிப்படையோட இந்த படமும் வெளிவரும். ஸோ அவங்க எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீமு, எங்களுடைய ப்ரொடியூசர் எல்லாமே இந்த மனிதத்தை நிலைநாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மனிதம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 2 நல்ல மனிதர்கள், ஒரு நல்ல நோக்கம், மனிதம் அப்படிங்கிற அடிப்படையோடு பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிச்சயமாக இந்த படம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும். உங்களுடைய அடிப்படை என்னமாக இருக்கக்கூடிய இந்த மனிதத்தை எல்லாருமே நிலைநாட்டுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சாரும் அடுத்தடுத்து தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும். நீங்களும் தொடர்ந்து இன்னும் ஒரு 3 ஹவுஸ் கட்டியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் கட்டணும். நிறைய குழந்தைகளுக்கான அந்த அங்கீகாரம் உங்களால் ஏற்படுறதுல பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் சாரை நம்பி இந்த ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மனிதம் மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நம்மளுடைய நக்கரின் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.